நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாகவும் இருக்கிறோம். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்து காணப்படுகிறது. நம்முடைய சரீரம் தேவனுக்கு ஆலயமாக இருக்கிறது. நம்முடைய சரீரத்தை அவர் பிசாசானவனுக்கு தன்னுடைய இரத்தத்தை விலையாக கிரயமாக கொடுத்து அவர் தனக்கென்று உங்களை மீட்டு வைத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் தனக்குரியவனாக தனக்குரியவளாக ஆக்கும் பொருட்டாக தன்னுடைய சொந்த மகனாக தன்னுடைய சொந்த மகளாக தன்னுடைய சொந்த சரீரமாக தன்னுடைய சொந்த சரீரத்தின் அவயங்களாக உங்களை மாற்றுவதற்காக அவர் பிசாசினிடம் தன்னுடைய இரத்தத்தை விலையாக கொடுத்து உங்களுடைய ஆவியையும் ஆத்துமாவையும் சரீரத்தையும் மீட்டிருக்கிறார். உங்களுடைய சரீரம் ஒரு சபையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல், இந்த சரீரத்தின் மேல், இந்த சபையின் மேல் என்னுடைய ஆலயத்தை, என்னுடைய சபையை கட்டுவேன். இதன் மீது பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். நீங்கள் அவருக்கு, அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாக இருக்கிறீர்கள். எந்த பாதாளத்தின் வல்லமைகளும், எந்த பிசாசின் கிரியைகளும், எந்த பெலிஸ்திய ஆவிகளும், எந்த எசேபேலின் கிரியைகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் தேவனுடைய சரீரமாயிருக்கிறீர்கள். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 22வது வசனத்திலே பார்ப்பீர்களானால், தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பியை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள். பவுல் மேற்கோள் காட்டி எபேசியர் 5வது அதிகாரம் 31வது வசனத்தில் சொல்லுகிறார், இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்களை எதற்கு அழைத்திருக்கிறார்? ஆண்டவர் உங்களை அவரோடு இசைந்து இருப்பதற்கு, அவரோடு இணைக்கப்பட்டவர்களாய் ஒரே மாம்சமாய் இருப்பதற்கு ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஏற்பாட்டு காலத்திலே எப்பேற்பட்ட சூழல் எழுதப்பட்டது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய ஜனங்கள், அவருக்கு பிரியமானவர்கள், அவருக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் தங்களுடைய பாவங்களினாலும் தங்களுடைய அக்கிரமத்தில் காணப்பட்ட குசிகரமான ஒரு நயத்தினாலும் அவர்கள் பாகால் தெய்வங்களை, மற்ற தெய்வங்களை வழிபடும்படி தங்களுடைய சரீரத்தை விட்டு போடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், கைவிடப்பட்டு மனநொந்து வளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்திலே விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள், தேவன் வேண்டாம், அவருடைய அரவணைப்பு எனக்கு தேவையில்லை, அவருடைய பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை, அவருடைய வழி நடத்தல் எனக்கு தேவையில்லை, அவர் எனக்கு தலையாய் என்னை நடத்துகிறவராய் இருப்பதற்கு தேவையில்லை என்று அவரை விட்டு விட்டு சோரமார்க்கமாய் பிற மதங்களுக்காக தங்களுடைய சைரத்தை விபச்சாரத்திற்கும் அந்த தெய்வங்களுக்காக நிர்வாணமாய் பலியிட நிர்வாணமாய் தன்னை ஒப்பு கொடுக்கும்படி தேவனை கைவிட்டு விட்டு செல்லும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்றால், ஒரு கணவன் இல்லாத ஒரு மனைவியை போல பார்க்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய சிருஷ்டிகரே உன்னுடைய நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். உன்னுடைய தகப்பன் பரிசுத்தர், உன்னுடைய தகப்பன் மீட்பராயிருக்கிறார், உன்னுடைய தகப்பன் சர்வ பூமிக்கும் தேவனாக இருக்கிறார். நீ என்னை விட்டு இந்த அந்நிய அருவருப்பான தேவர்களை பின்பற்றி என்னை விட்டு செல்கிறாயே, கைவிடப்பட்ட போன ஒரு வறட்சியான ஒரு செழிப்பில்லாத நிலத்தை போல நீ இப்பொழுது இருக்கிறாயே. ஆண்டவர் திரும்ப உன்னை அழைக்கிறார்.
ஓசியா புத்தகத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய பாவங்களை சுட்டிக்காட்டி அவருடைய நிலைமையை புரிய வைப்பதற்காக ஓசியா என்னும் தீர்க்கதரிசி அழைத்தார். தீர்க்கதரிசி என்றால் அக்காலத்தில் மிகவும் கனம் பெற்றவனாயிருப்பான், மிகவும் மதிப்புக்குரியவனாயிருப்பான். அந்த தன்னை பின்பற்றுகிற தன்னை பார்க்கிறவர்களுக்கு ஒரு மாதிரியாக இருப்பான். தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்பவன், ஒவ்வொரு செயலிலும் மிகவும் கவனத்துடன் இருப்பவன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஓசியாவை நோக்கி சொல்லுகிறார், நீ போய் விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட விபச்சாரத்திலே பழகி போன ஓமர் என்கிறதான ஒரு பெண்ணை பார்த்து அவளை திருமணம் செய்து கொள். அவளை திருமணம் செய்து கொள். திருமணம் செய்து கொண்டு பிள்ளையை பெற்றுவிடு. ஆனால் என்ன நடந்தது? அவன் திருமணம் செய்தான். திருமணம் செய்த பின்பும் திரும்பவும் அவள் உண்மையாக நேசித்த, தன்னை மனப்பூர்வமாக நேசித்த கணவனை விட்டுவிட்டு அவளுடைய பழைய வாழ்க்கை திரும்பவும் அவளுக்கு ஞாபகம் வந்த காரணத்தினால் அந்த விட்டு வந்த விபச்சார தொழிலே திரும்பவும் செல்கிறாள். ஆனால் அந்த ஓசியா தீர்க்கதரிசி விடவில்லை. திரும்பவும் அவளை 15 வெள்ளி காசுகளை கொண்டு கொடுத்து, விலையாக கொடுத்து அவளை திரும்பவும் கொண்டு வருகிறார். வார்த்தை சொல்லுகிறார், நான் அவளை நயமாக கவர்ந்தெழுப்பேன், பாலை நிலத்திற்கு அவளை கூட்டி போவேன், நெஞ்சுருக அவளோடு பேசுவேன். என்னை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் நான் வேண்டாம் என்று என்னை விட்டு சென்று விட்டார்கள். ஆனாலும் அவளை எப்படியாவது என்னிடத்தில் திரும்ப அழைத்து கொண்டு வருவதற்கு, ஒரு சிறிய குழந்தையை சாப்பிட வைப்பதற்கு நாம் எப்படி நயமாக பேசுவோம், அதே போல நான் அவர்களை எப்படியாவது என்னிடத்தில் திரும்ப வருவதற்கு நான் அவளை நயமாக கவர்ந்தெழுப்பேன். என்னுடையவனை நயமாக கவர்ந்தெழுந்து அவனோடு பேசுவேன். அவனை பாலை நிலத்துக்கு கூட்டிக் கொண்டு செல்வேன். என்னுடைய பாசத்தை அவளுக்கு என்னுடையவளுக்கு புரியும்படி நான் அவளுடன் நெஞ்சுருக பேசுவேன். ஏனென்றால் நீ அவருடைய சரீரமாய் இருக்கிறாய் அல்லவா, நீ அவருக்கு தேவை. பின்பு நான் அவளை நோக்கி, இது திரும்பவும் நீ அந்த விட்டு வந்த விபச்சார தொழிலை செல்லாமலும் வேறொருவனுக்கு உடமையாகாமலும் நெடுநாள் எனக்கே உரியவளாய் வாழ வேண்டும் என்று அவளோடு நெஞ்சுருக பேசுவேன். நானும் அவண்ணமாகவே உனக்காக வாழ்வேன் என்று அவளோடு பேசுவேன். தனக்கு தான் உண்மையா இருந்தும் தனக்கு துரோகம் செய்த மனைவியை எப்படி ஒரு கணவன் திரும்ப கொண்டு வருவதற்கு, ஒரு நல்ல உண்மையான கண்ணியமிக்க ஒழுக்கமான கணவன் கொண்டு வருவதற்கு போராடுவானோ, அதே போல ஓசியாவை கொண்டு காலத்திலே வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காட்சியாக வைத்து அவனை தன்னிடத்தில், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தன்னிடத்தில் இழுத்துக்கொள்ள அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு கணவராக காண்பிக்கிறார். உண்மையாகவே உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். ஏதோ உன்னை போலியாக, ஏதோ உன்னை தேவைக்காக நான் பயன்படுத்தி உன்னை புறமே தள்ளாமல் உண்மையாகவே எனக்குரியவனாக, எனக்குள்ளவளாக நியமித்துக் கொள்வேன். என்னை குறித்து அதிகமாய் உன்னோடு பேசுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார். சில நேரங்களிலும், இந்த நேரத்திலும், இந்த சூழ்நிலையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் ஒருவர் இதே சூழலில் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என்னுடைய மகளே, நீ எந்த எப்பேற்பட்ட சூழலில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் திரும்பவும் உன்னை நான் சேர்த்துக் கொள்வதற்கு
நான் ஆவலா இருக்கிறேன். நீ என்னுடைய சரீரமா இருக்கிறாய், நீ என்னுடைய எலும்பா இருக்கிறாய், நீ என்னுடைய மாம்சம் உள்ளவளாய் இருக்கிறாய், நீ என்னுடைய மாம்சமாய் இருக்கிறாய், நீ எனக்குரியவன், எனக்குரியவள். ஆண்டவர் ஏசாயா 40வது அதிகாரம் 11வது வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னை ஒரு மேய்ப்பனை போல காண்பிக்கிறார். ஒரு மேய்ப்பன் ஆட்டுக்குட்டிகளை தனது புயத்தில் சேர்த்து தமது மடியில் தன்னுடைய நெஞ்சோடு எப்படி சேர்த்துக் கொள்வானோ, எனக்கு எலும்பு எனக்கு மாம்சமுமாயிருக்கிற உன்னையும் அவர் சேர்த்துக் கொள்வதற்கு ஆவலா இருக்கிறார். இப்படி காவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவாரோ, மிகுந்த கவனத்துடன் மிகுந்த பாதுகாப்புடன் நடத்துவாரோ, அதே போல உன்னை நல்ல மேய்ச்சல் உள்ள இடங்களுக்கு உன்னை நடத்துவதற்கு அவர் ஆவலா இருக்கிறார். நீ திரும்ப வருவாயா? ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவரும் சொல்லுகிறார். யோவான் 10:11, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். ஆம், உன்னுடைய சரீரமாகிய உன்னுடைய உடலுக்குள்ளாக வந்து தங்குவதற்கு, உன்னை தன்னுடைய சரீரத்தோடும் தன்னுடைய எலும்போடும் அவருடைய ஆவியோடும் சேர்த்து கொள்வதற்கு, அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்டது, ரத்தம் சொட்டு சொட்டாக சிந்தப்பட்டது, கோர வெயிலிலே கோர சிலுவையிலே மகா பாடுகளை அனுபவித்தார், 3 ஆணைகளில் தொங்கினார். ஒரு உழவன் நிலத்தை உழும் பொழுது அந்த மண்ணை எப்படி வெட்டி வெட்டி உழுவான், அதே போல அவருடைய முதுகு உழப்பட்டது. இதற்காக தன்னுடைய முழு ரத்தத்தையும் விலையாக கொடுத்து உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்வதற்காக அவரே உனக்கு நல்ல மேய்ப்பராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏசாயா 5வது அதிகாரம் 4வது வசனத்திலும் சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு திராட்சை செடியா இருக்கிறீர்கள், திராட்சை கொடியா இருக்கிறீர்கள், நல்ல பழங்களை தருவீர்கள், நல்ல அருமையான கனிகளை தருவீர்கள் என்று நான் காத்திருக்கிறேன். உங்களை ஒருவரும் சேதப்படுத்தாதபடி நான் காத்து கொண்டிருக்கிறேன். வேலி அடைத்து காத்து கொண்டிருக்கிறேன். அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி வர்ணிக்கிறார்? தகப்பனாக வர்ணிக்கிறார். ஒரு நல்ல ஒரு ஒழுக்கம் உள்ள கண்ணியமிக்க கணவராக வர்ணிக்கிறார். ஒரு நல்ல மேய்ப்பனாக, நெஞ்சோடு சேர்த்து கொள்ளுகிறதான மேய்ப்பனாக வர்ணிக்கிறார். இப்பொழுது ஒரு நல்ல ஒரு திராட்சை செடி நல்ல பழங்கள் தருமா என்று காத்திருக்கும் ஒரு திராட்சை தோட்டக்காரரை போல இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வர்ணிக்கிறார். ஆண்டவர் யாத்ராகம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய குமாரனாக, தன்னுடைய மகனாக, முதல் புத்திரனாக வர்ணிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அவன் இளைஞனாயிருந்த போதே, குழந்தையாயிருந்த போதே, பிள்ளையாயிருந்த பொழுதே நான் அவனை அதிகமாய் நேசித்தேன். அவன் என்னுடைய குமாரன். ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் வேதத்தில் எதற்கு எழுதி வைத்திருக்கிறார் என்றால், அவருடைய சபையை, அவருடைய மக்களை எப்படி அவர் நேசிக்கிறார், எப்படி அவருடைய அரவணைப்பு எப்படி இருக்கும், அவருடைய தன்னுடைய பிள்ளைகள் மீது உள்ள வைராக்கியம் எப்படி இருக்கும் என்கிறதான காரியங்களை காட்சியாக காட்டும் பொருட்டு இந்த காலகட்டத்திலும் அவருடைய அன்பை புரிந்து கொள்வதற்கும், அவர் நம் மீது வைத்திருக்கிறதான நேச வைராக்கியத்தை அறிந்து கொள்வதற்கும் இப்படிப்பட்டதான வசனங்கள் நமக்கு போதுமானதா இருக்கிறது. யாத்திராகம் 19வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
நீங்கள் எனக்கு சொந்த ஜனம். இந்த பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் என்னுடைய சொந்த ஜனம். நானே உங்களுக்கு பங்கா இருக்கிறேன். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம். அப்படி என்றால் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வந்து நிற்கும் அளவுக்கு உங்களுக்கு நான் தகுதியை கொடுத்திருக்கிறேன். பரிசுத்த ஜாதி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து நமக்காக பாடுகள் பட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, இரத்தம் சிந்தி, மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பின்பு முன்பு தூரமாயிருந்த எல்லா புறஜாதிகளும் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமாகவே இருந்த பொக்கிஷமானது அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு இன்றும் கிடைக்கிறதா இருக்கிறது. தூரமாயிருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினாலே அவருடன் நெருங்கி பழகுவதற்கும், அவருடைய சரீரத்தோடும் அவருடைய எலும்புகளோடும் இணைவதற்கும், அவருடைய ஆவியோடு இணைவதற்கும் அவருடைய இரத்தம் உங்களை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறது. நீங்கள் யார்? நீங்கள் அவருடைய சரீரம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம், அவருடைய தனித்தனி அவயங்களுமாயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சொல்லுகிறார், மத்தேயு 25வது அதிகாரம் 40வது வசனம், இந்த சிறியரான என் சகோதரன் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்கள் அதை எனக்கே செய்தீர்கள். நீங்கள் அவருக்கு அவருடையவர்களாக இருக்கிறீர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லி இருக்கிறது, பவுல் தன்னுடைய தேவனுடைய சபையை துன்பப்படுத்தும்படி விரைந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு சடிதியான ஒளி வந்து அவனை தடுத்து நிறுத்தி அவனை கீழே தள்ளிச்சு. அப்போ ஒரு சத்தம் கேட்கிறது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீங்கள் எப்பொழுதெல்லாம் துன்பப்படுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அவரும் உங்களோடு சேர்ந்து துன்பப்படுகிறார். ஏனென்றால் நீங்கள் அவருடைய எலும்பாயிருக்கிறீர்கள், அவருடைய மாம்சமாயிருக்கிற உங்களுடைய ஆவியானது அவருடைய ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கிறதான உணர்வு எப்பொழுதும் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப உங்களிடத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். நீங்கள் அவருக்கு எலும்பாயிருக்கிறீர்கள். இன்று கொஞ்சம் 11வது அதிகாரம் 24வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த வார்த்தையானது எந்த சூழலிலே எழுதப்பட்டது என்றால், பவுலுடைய காலத்திலே உள்ள அவர்கள் திருவிருந்தை ஒரு கண்ணியத்துடன் ஒரு பயபக்தியுடன் செய்யாமல் ஒரு விருந்து போன போக்கிலே செய்தார்கள். பணக்காரர்கள் அதிகம் சாப்பிடுவார்கள், அதிகமான திராட்சரசத்தை குடிப்பார்கள், அதிகமான அப்பத்தை சாப்பிடுவார்கள். ஆனால் ஏழைகளோ அந்த இடத்துல பசியா இருப்பார்கள். அந்த இடத்திலே ஒரு வேற்றுமை காணப்பட்டது. இதை சவுல் எடுத்து தள்ளுவதற்காகத்தான் சவுல் சொல்லுகிறார், நீங்கள் சாப்பிடுவதற்கு உங்களுக்கு உணவு வீட்டிலே இருக்கிறது, நீங்கள் திராட்சரசத்தை குடிப்பதற்கு திராட்சரசம் வீட்டிலே இருக்கிறது. இங்கு விற்கப்படுகிற சரீரமானது தேவனுடைய சரீரமாயிருக்கிறது. இது நீங்கள் கழிக்கிறதான விருந்து அல்ல, இது தேவனுடைய மரணத்தை, அவர் நமக்காக செய்த தியாகத்தை உணர்கிறதான விருந்தா இருக்கிறது. இந்த இடத்திலே எந்த விதமான வேற்றுமையும் கிடையாது. அந்த ஒரே அப்பத்திலே இங்க இருக்கிறதான எல்லாரும் பங்கு படுகிறபடியால் எல்லாரும் ஏழையானாலும் சரி பணக்காரரானாலும் சரி எல்லாரும் ஒரே சரீரமா இருக்கிறார். இந்த இடத்துல வேற்றுமை கிடையாது. நாம் எல்லோரும் எந்த ஜாதியானாலும் சரி
எந்த இனமானாலும் சரி, எந்த மொழியானாலும் சரி, உயர்ந்தவன் இல்லை, தாழ்ந்தவன் இல்லை. நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். அவரை விசுவாசித்து அவரை தன்னுடைய இரட்சகராக, தன்னுடைய தகப்பனாக ஏற்றுக்கொண்ட எந்த மனிதனும், அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்கிறதான உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும். நாம் அவருடைய மாம்சமாய் இருக்கிறோம், அவருடைய எலும்பாய் இருக்கிறோம், அவருடைய இசைந்து இருக்கிறோம். இப்படி அந்த காலத்துல இந்த கொலோசியர் 2:19 ஒரு வேகமான பரிவர்த்தனைகள் நடைபெறுகிற ஒரு இடம். அந்த பட்டணத்தில் அநேக புதிய விசுவாசிகள் இருந்தார்கள். இந்த புதிய விசுவாசிகள் ஆவதற்கு, அந்த விசுவாசிகள் தேவனை தன்னுடைய இரட்சகராக, சொந்த தகப்பனாய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக சில தேவர்களை அவர்கள் கும்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் திரும்பவும் அங்கே சென்று விடக்கூடாது, அந்த பொல்லாத தேவர்களோடு இணைந்து விடக்கூடாது, இந்த தேவியோடு இணைந்து விடக்கூடாது ஏனென்றால் அந்த இடத்திலே கொலோசியர் ஊழியம் செய்தவர் இப்பொழுது சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். நான் போதித்து உபதேசித்து அவர்களை வளர்த்த என்னுடைய பிள்ளைகள் போய்விடக்கூடாது என்கிறதான ஒரு கர்ப்ப வேதனையோடு, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்காக கர்ப்ப வேதனைப்படுவது போல உங்களுடைய முழு உடலும் இசை நார்களும் மூட்டுகளால் இறுக்கி பிணைக்கப்பட்டிருப்பது போல தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி வளருவதற்கு, அவருடைய சித்தத்திற்கு இசைந்து வளருவதற்கு, அவருடைய விருப்பத்திற்கு இசைந்து வளர்வதற்கு அந்த தலையாயிருப்ப அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ளவில்லையே. இன்னும் விட்டு வந்த பழைய அந்நிய அழுக்கான அருவருப்பான காரியங்களை செல்ல வேண்டும் என்கிறதான ஏக்கம், ஒரு நாட்டம் உங்களுடைய உள்ளத்தில் காணப்படுகிறதே என்று ஒரு வேதனையோடு எழுதப்பட்ட வசனம் தானே இது. நீங்கள் உங்களுடைய உடலானது, நீங்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஊரோடு சேரப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இரத்தத்திற்குள்ளாக அவருடைய இரத்தம் கலக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவருடைய எலும்புக்குரியவர்களாக இருக்கிறீர்கள், அவருடைய மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். அவரை உறுதியாக, அந்த தலையாகிய கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். எபேசியர் 1:20 சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக அவருடைய நாமம் எல்லா 3 கோடி தேவர்களுடைய நாமத்தை விட மேலான நாமம், அவருடைய நாமம் உயர்ந்திருக்க, அவர் உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்கள் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். சகலவற்றையும் தன்னுடைய பாதத்திலே கீழ்ப்படுத்தி இருக்கிறவர். ஏனென்றால் அவர் சிலுவையை எல்லா வெற்றியை சிறந்திருக்க பண்ணினார். எல்லா துறைத்தனங்களை, அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெற்றி சிறக்க பண்ணினவர். எல்லாவற்றையும் அவர் தனக்குடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தது. இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு தலையா இருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களோடு பேசியிருப்பார். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தலையாயிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக எவ்வளவு நேச வைராக்கியத்துடன் இருக்கிறீர் என்பதை
இந்த வார்த்தைகள் மூலம் நாங்கள் அறிந்து கொண்டோம். நீர் எங்களை அதிகமாக நேசிக்கிறீர். ஒரு புண்ணியமிக்க கணவன் தனக்கு துரோகம் செய்த மனைவியை திரும்பவும் அவளை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வர வேண்டுமே என்றுதான நேச வைராக்கியத்தோடு இருப்பது போல இந்த இடத்துல யாராவது துரோகம் செய்திருந்தால் மீண்டும் ஆண்டு உங்களை சேர்த்துக் கொள்வதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நல்ல மேய்ப்பன் தான் கண்டுபிடித்த காணாமல் போன ஆட்டை எப்படி தன்னுடைய நெஞ்சுக்கு நேராக அணைத்துக் கொள்வார், அதே போல அணைத்துக் கொண்டு தூக்கி கொண்டு வர ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். நீ அவருக்கு முதற் பேரான மூத்த குமாரத்தியா இருக்கிறாய். நீ அவருக்கு உரியவன், அவருக்குரியவள். நீ அவருக்கு எலும்புக்குரியவள், அவருடைய மாம்சத்துக்குரியவள். நீ உன்னுடையவள் அல்ல, நீ உன்னுடையவள் அல்ல. சகலம் உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் உன்னுடைய இரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறது. அவர் உனக்கு தலையாய் இருக்க விரும்புகிறார். அவர் உனக்கு மேய்ப்பராய் இருக்க விரும்புகிறார். அவர் உனக்கு நாயகராய் இருக்க விரும்புகிறார். அவர் உனக்கு நல்ல தகப்பனாக இருக்க விரும்புகிறார். இன்றைக்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவரே என்னை தருகிறேன். இந்த நேரத்தில் ஜெபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மகள் என்னிடத்தில் வரமாட்டாளா என்று நயமாக பேசுவதை நீங்கள் உணர்கிறீர்கள். அவன் நெஞ்சுருக உன்னோடு பேசுகிறது உன்னுடைய ஆவி உணர்ந்து கொண்டிருக்கிறது. விட்டு விடாதே. அவருக்கு உன்னை கொடுத்து விடு. அவர் உனக்கு தேவை. அவர் உனக்கு தேவை. அவர் இல்லாமல் உன்னால் வாழ முடியாது. அவருடைய கை உன்னுடைய கையை பிடிக்காவிடில் உன்னால் வாழ முடியாது. அவர் உனக்கு தேவை. நெஞ்சுருக பேசுகிறார். நெஞ்சுருக பேசுகிறார். அவர் உனக்கு தேவை. கடைசி இரவிலே மிகுந்த கனத்த இருதயத்தோடு, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சூழலோடு, ஒரு கசப்பான அனுபவத்தோட நீ படுத்திருக்கிறாய். நாம் படுத்திருக்கிறாய். இந்த நேரத்திலே ஆண்டவனை அந்த பாலை நிலத்துக்குள்ளே கூட்டிக் கொண்டு போகிறார். இந்த நெஞ்சுருக பேசுகிறார். அவரிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது கசப்பான அனுபவம் இனிமையாக மாறும். ஒரு புதியதான ஒரு புத்தகத்தை, ஒரு புதியதான ஒரு பக்கத்தை, வாழ்க்கையின் பக்கத்தை அவர் திருப்புவதற்கு அவர் போதுமானவராக உன்னுடைய விதியை மாற்றி எழுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். உனக்கு ஏற்பட்ட அந்த இழுக்கை, வெட்கத்தை, நாணத்தை அவர் மாற்றி போடுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். பயப்படாதே, நீ வெட்கமடைய மாட்டாய், லட்சியம் அடைய மாட்டாய். அவர் உனக்கு தேவை. அவர் வந்தால் அதான் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அவருடைய பிரசன்னமானது எப்படி ஒரு சிறு குடத்தை தண்ணீர் நிரம்பி இருக்கிறது, அதே போல உன்னுடைய சரீரமாகி அந்த மண் குடத்தை தேவனுடைய ஆவி, தேவனுடைய பிரசன்னம் எல்லாவற்றாலும் நிரப்புகிற அவருடைய வல்லமை. மைட்டி காட் கிரியேஷன், அந்த கிரியேஷன் பவர், கிரியேட்டிவ் பவர், அந்த தலையாகி இயேசு கிறிஸ்து உனக்குள் வரும் பொழுது எந்த குறைவுகள் அந்த நிறைவுக்கு முன்பாக நிற்க முடியும்? எந்த வெட்கம் அந்த கனத்திற்கு முன்பாக நிற்க முடியும்? எந்த கனவீனம் அந்த தலையாக கிறிஸ்துவுக்கு முன்பாக தலை தூக்க முடியும்?
எல்லாவற்றையும் தன்னுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினவர் உனக்கு நடந்த எல்லா மோசமான சூழ்நிலைகளையும் அதை கீழ்ப்படுத்தி உன்னை மேலாக உயர்த்துவதற்கு அந்த தலையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். நன்றி தகப்பனே, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள்